Welcome to NMAX Civil Muthukan. In the video, we will talk about some applications to trigonometry law of trigonometry law. Example 4. From a point P on the ground. So, point P on the ground. The angle of elevation of the top of the building. Or building or a top or a angle வந்து ஓகேவா 30 டிகிரி. அப்போ இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 10 மீட்டர் டால் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பில்டிங் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு a flag is hoisted at the top of the building. ஒரு ஃப்ளாக் வந்து அந்த பில்டிங்க்கு மேலே இருக்குது. ஓகேவா? The angle of elevation of the top of the building, அந்த ஃப்ளாகோட டாப்பு நம்மளோட பாயிண்டில் இருந்து 45 டிகிரின்னு சொல்லியாச்சு. ஸோ பில்டிங் 30 டிகிரி, ஃப்ளாக் ஹோல் வந்து 45. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃப்ளாக் ஸ்டாஃப். ஸோ இதோட லென்த்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஹைட் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டிஸ்டன்ஸை டின்னு வச்சுக்குவோம், அதை எல்லுன்னு வச்சுக்குவோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்போது இதே பாயிண்ட்டு தான் இங்கேயும் இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் தானே இங்கேயும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு tan 40 வேணும்னா இது ஃபுல்லாக இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த ட்ரையாங்கிள்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பாயிண்டில் இருந்து இவ்வளோ தூரம் ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10 + Lங்கிறது தான் உங்களோட ஓவரால் ஹைட்டாக இருந்திருக்கும். ஹைட் ஆஃப் த பில்டிங், அதுக்கப்புறம் length of the flag stack. So tan 45 is equal to 10 + L divided by இங்கே இருக்கிற distance D. ஸோ அப்போ இங்கே 1 இல்லை, 10 + L divided by D. D is equal to 10 + Lன்னு இருக்கணும். சரி, அது வச்சுக்கலாம். ஸோ tan 30 எடுத்தோன்னா tan 30 is equal to opposite by நம்மளோட adjacent D. So tan 30ங்கிறது என்னது, 1/√3 is equal to 10 divided by D. D is equal to 10√3. √3க்கு வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க 1.732. அப்போ 10 கூட மல்டிபிள் பண்ணால் 17.32 நம்மளோட D. ஸோ 17.32 is equal to 10 + L. L is equal to 17.32 minus 10. அப்போ L is equal to the length of the flag staff வந்து 7.32 மீட்டர், டிஸ்டன்ஸ் வந்து 17.32 மீட்டர். அவ்வளோதான்.